அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் இதிலிருந்து ஒரு 75 டாப் கொஸ்டின்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். சரியாக பொருந்தி உள்ளவற்றை கண்டறிக. அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். ஜூலை 19 வங்கிகள் தேசியமயமாக்கம், ஜூலை 1 ஜிஎஸ்டி அறிமுகம், ஜூலை 1 பாரத ஸ்டேட் வங்கி, ஜூலை 12 நபார்டு வங்கியின் தோற்றம். இதில் அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். பொருளியல் அறிஞர்களின் நூல்களில் பொருந்தாதது எது? ஆப்ஷனில் பாருங்க. பொருளியல் அறிஞர்களின் நூல்களில் பொருந்தாதது பொருளியல் கோட்பாடுகள், லயனல் ராபின்சன் என்பது பொருந்தாத ஒன்று. வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணத்தை சார்ந்த கொள்கை கீன்ஸ், பொருளாதாரம் அமர்தியா சென், நாடுகளின் செல்வம் ஆடம் ஸ்மித் என்பது சரி. ஆப்ஷன் சி தவறான ஒன்றாகும். கீழ்கண்ட செய்திகளில் சரியாக பொருந்தி உள்ளது எது? கீழ்கண்ட செய்திகளில் தேசிய பங்குச்சந்தை தொடங்க காரணமான கமிட்டி போர்வானி கமிட்டி, பாரத ஸ்டேட் வங்கி உருவாக காரணமான கமிட்டி கோர்வாலா கமிட்டி, ரயில்வே பட்ஜெட் பொது பட்ஜெட்டிலிருந்து பிரிக்க பரிந்துரை கமிட்டி அக்வர்த் கமிட்டி, ரிசர்வ் வங்கி உருவாக காரணமான கமிட்டி ஹில்டன் யங் கமிட்டி. இதில் அனைத்துமே சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. சரியானது எது எவை என தேர்வு செய்க. இந்தியாவில் உள்ள மிக பழமையான பங்கு சந்தை என்எஸ்சி ஆகும். செபி சட்டம் 1992ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. மும்பை பங்குச்சந்தை 1875 ஆரம்பிக்கப்பட்டது. இதில் கூற்று 2, 3 சரி. இந்தியாவில் பழமையான பங்குச்சந்தை என்எஸ்சி என்பது தவறான ஒன்று. கீழ்கண்ட செய்திகளில் தவறானது எது? ஆப்ஷன்ல பாருங்க. கீழ்கண்ட செய்திகளில் போலிவாரம் என்ற கருத்தின் ஆசிரியர் ரிகார்டோ என்பது தவறான ஒன்று. ஆப்ஷன் சி சரியான விடை. பொருத்தமற்ற தொடர் எந்த தொடர்? வர்க்க போராட்டமே வரலாறு ஆகும். லெனின் என்பது பொருத்தமற்ற தொடராகும். அடுத்த ஒன்று பொருத்துக. எக்கனாமிக்ஸ் என்கிறது எந்த மொழி சொல்? பட்ஜெட், பேங்க், மணி. இதற்கு சரியான விடை பாருங்க. எக்கனாமிக்ஸ் கிரேக்கம், பட்ஜெட் பிரெஞ்சு சொல், பேங்க் ஜெர்மன் சொல், மணிங்கிறது லத்தீன் சொல். ஆப்ஷன் சி சரியான விடை. இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் பொதுத்துறை இரும்பு எஃகு ஆலை எது? பொதுத்துறை இரும்பு எஃகு ஆலை பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு ஆலை என்பது சரி. பசுமை புரட்சி தொடர்பாக கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? பசுமை புரட்சி தொடர்பாக இந்தியாவில் பசுமை புரட்சிக்கு வித்திட்டவர் சி சுப்பிரமணியம். 1966, 67களில் முதல் பசுமை புரட்சியும் 2004 இரண்டாவது பசுமை புரட்சியும் கொண்டு வரப்பட்டது. பசுமை மாறா புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதன் ஆவார். இந்தியாவின் பசுமை புரட்சி திட்டத்திற்கு முன்னோடி திட்டம் IADB திட்டமாகும். இதுல அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? இந்திய தொழிற்சாலைகளின் மேக்னா கார்ட்டா என்பது 1956 தொழில் கொள்கை. கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்தியது 1948 தொழிற்கொள்கை. புதிய பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்தியது 1991 தொழிற்கொள்கை. அடுத்தது பார்த்தீங்கன்னா சமூக நீதியுடன் கூடிய பொருளாதார சமுதாயத்தை அமைத்தல் 1966 தொழிற்கொள்கை என்பது தவறு. அப்போ ஆப்ஷன் பி 4 மட்டும் தவறான கூற்றாகும். பண வீக்கத்தை கட்டுப்படுத்த மைய வங்கி ரொக்க இருப்பு வீதத்தை என்ன செய்யும்? ஆப்ஷன்ல ரொக்க இருப்பு வீதத்தை அதிகரிக்கும் என்பது சரி. பின்வருவனவற்றுள் எது மறைமுக வரி? இதுல ஆப்ஷன்ல பாருங்க. சேவை வரி தான் மறைமுக வரியாகும். சிம் என்பதன் விரிவாக்கம் என்ன? நம்ம சிம் கார்டு சொல்றோமே, சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி மாடியூல் என்பது சரியான விடை. பின்வருவனவற்றை பொருத்துக. அமைப்பு, அது நிறுவப்பட்ட ஆண்டுகள் என்னென்ன? பன்னாடு வாணிபத்தின் மீதான பொது ஒப்பந்தம் காட்டு, அதில் எத்தனாவது சுற்று? உருகுவே சுற்றெல்லாம் பார்த்துருப்போம். காட்டு 1948. உலக வர்த்தக அமைப்பு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் 1995. ஆசிய வளர்ச்சி வங்கி 1966.
மறுசீரமைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1945. இதற்கு ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. கீழே குறிப்பிட்டுள்ள நாடுகளில் எவை G20 உறுப்பு நாடுகள்? ஆப்ஷன்ல இந்தியா, ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா, ஜப்பான் என்பது சரியான விடை. பியூரா வரைவை வலியுறுத்தியவர் யார்? பியூரா அப்படின்னாவே ஐயா அப்துல் கலாம் என்பது சரியான விடை. இந்தியாவில் மறைமுக வேலையின்மை அதிகமாக காணப்படுவது எந்த தொழில்ல? ஆன்சர் கரெக்ட் தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா வேளாண் துறையில் என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று பொறுத்துக. கரோலினா அப்படின்னா என்ன நாணயம்? ஆஞ்சலினா, கப்ரூன், டின்னி. ஆப்ஷன் பாருங்க, கரோலினா தங்க நாணயம், அடுத்த ஒன்று ஏஞ்சலினா வெள்ளி நாணயம், கப்ரூன் செம்பு நாணயம், டின்னிங்கிறது வெண்கல நாணயம். ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. எந்த டெல்லி சுல்தான் வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க வேலை வாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார்? அவர் பெரோஸ் ஷா துக்ளக் என்பது சரி. அடுத்த ஒன்று 20ல பாருங்க, மத்திய வருமான சட்டம் எந்த ஆண்டு? வரி விதிப்பு கொள்கை, வருமான வரி, மதிப்பு கூட்டு வரி. இதற்கு மத்திய வருமான சட்டம் 1963. அதே மாதிரி வரி விதிப்பு கொள்கை ஆடம் ஸ்மித். வருமான வரி, நேர்முக வரி, மதிப்பு கூட்டு வரி 2005 கொண்டு வரப்பட்டது. ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவராக யார் செயல்படுவார்? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சர் என்பது சரி. ஒரு ஆண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள் குறிப்பிட்ட காலத்திற்குள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு, அதைத்தான் நம்ம ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்று அழைக்கிறோம். நாட்டின் தலா வருமானம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? தலா வருமானம் பர் கேபிட்டா இன்கம் வந்து நாட்டின் மொத்த வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை என்பது, மொத்த மக்கள் தொகை என்பது சரி. அடுத்த ஒன்று பாருங்க, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1972, வன பாதுகாப்பு சட்டம் 1980, பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் 2002, தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010 ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ஆப்ஷன் சரி டி வந்து இதற்கு சரியான விடையாகும். அடுத்தது முதன்மை துறை எந்த துறையை சொல்றோம்? பொதுத்துறை. ஆப்ஷன்ல அப்படி பாருங்க, முதன்மை துறை விவசாய துறை, பொதுத்துறை சேவை நோக்கம் கொண்டது, சார்புத்துறை தொலைத்தொடர்பு, தனியார் துறை வந்து லாப நோக்கம் கொண்டது. ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடையாகும். மகேந்திரவர்மனின் ஆட்சி காலத்தில் 2ஆம் புலிகேசி பல்லவ அரசனுடைய வடபகுதியை கைப்பற்றி தலைநகர் காஞ்சிபுரம் வரை முன்னேறினார். 1ஆம் நரசிம்மவர்மன் காலத்தில் சாளுக்கிய அரசின் தலைநகரான வாதாபியை கைப்பற்றினார். இப்போருக்கு மானவர்மன் என்ற இலங்கை அரசர் உதவினார். பரஞ்சோதி என்பவர் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி ஆவார். இதுல சரியானது பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரியான கூற்றாகும். கான் இ கானான் என்ற பட்டத்துடன் அக்பரின் அவையில் ஒளிர்ந்தவர் யார்? கான் இ கானான் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துர் ரஹீம் என்பது சரி. வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யார்? அவர் 2ஆம் சந்திரகுப்தர் என்பது சரி. அசுத்தங்கள் நிறைந்த இவ்வுலகில் சுத்தமாக இருங்கள் என்பது யாருடைய கூற்று? அது வந்து குருநானக் அவருடைய கூற்றாகும். எந்த முகலாய மன்னரால் சூபி துறவியான சலீம் சிஸ்டி என்பவர் போற்றப்பட்டார்? அந்த முகலாய மன்னர் அக்பர் என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றில் எது குப்தர் காலத்து குடைவரை குகை கோயில் இல்லை? ஆப்ஷன்ல பாருங்க, எதுன்னு பார்த்தீங்கன்னா எலிபண்டா குகை, மகாராஷ்டிராவில் உள்ள எலிபண்டா குகை வந்து குப்தர் காலத்து குடைவரை கோயில் கிடையாது. தவறானது எது? இதுல ஜிசியா வரி. ஜிசியா என்பது இஸ்லாமிய அரசுகளால் அவர்களின் நிலத்தின் வாழும் இஸ்லாமியர் அல்லாத குடிமக்களின் தலைக்கு இவ்வளவு என விதித்து வசூலிக்கப்பட்ட ஒரு வரியாகும். இந்தியாவின் முதன்முறையாக இஸ்லாமியர் அல்லாதோர் மீது ஜிசியா வரி விதித்தவர் குத்மதீன் ஐபக். 16ஆம் நூற்றாண்டில் அக்பர் ஜிசியாவை ஒழித்தார். 17ஆம் நூற்றாண்டில் அவுரங்கசீப் மீண்டும் ஜிசியா வரியை விதித்தார். இதுல தவறானது எதுவும் இல்லை என்பதுதான் சரியான விடை. ஆப்ஷன் டி. பாமணி அரசில் சிறந்த மொழியறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் யார்?
அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் பெரோஸ் என்பது சரியான விடை. லேண்ட் பூலின் கூற்றுப்படி வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்தவர் வாழ்க்கையை விட்டு தவறி விழுந்து இறந்தார். அவர் யார்? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹுமாயூன் என்பது சரியான விடை. முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற தினம் எந்த தினம்? இது ஏப்ரல் 21, 1526 என்பது சரி. தாஜ்மஹால் கட்டிய தலைமை கட்டடக்கலை நிபுணர் யார்? அவர் உஸ்தத் அகமத் லகாவரி என்பது சரியான விடை. கீழே கொடுக்கப்பட்ட போர்களை கால வரிசைப்படுத்துக. இது நம்ம ப்ரீவியஸ்லேயே பார்த்தோம். இதில் காலை வரிசைப்படி பார்த்தீங்கன்னா கான்வா போர், அடுத்தது காக்ரா போர், அடுத்த ஒன்று சவுசா போர், அடுத்தது கன்னௌசி போர். ஆப்ஷன் டி வந்து காலவரிசைப்படி அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஒன்று பொறுத்துக. லாக் பாக்ஸா இல்பாரி இந்திய கிளி என்று போற்றப்பட்டவர் கடவுளின் பிரதிநிதி. ஆப்ஷன் பாருங்க. லாக் பாக்ஸா குத்புதீன் ஐபக், இல்பாரி இல்துமிஸ், இந்திய கிளி அமீர் குஸ்ரு, கடவுளின் பிரதிநிதி அலாவுதீன் கில்ஜி. ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. தவறான இணையை தேர்வு செய்க. முகலாயரின் பொற்காலம் அக்பர் என்பது இதுல தவறாக இணைக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஒன்று சிவபாத சேகரன் என்று போற்றப்பட்டவர் மாமல்லன், ராஜசிம்மன், மதுரை கொண்டான் என்று போற்றப்பட்டவர் யார்? சிவபாத சேகரன் முதலாம் ராஜராஜன், மாமல்லன் முதலாம் நரசிம்மவர்மன், ராஜசிம்மன் இரண்டாம் நரசிம்மவர்மன், மதுரை கொண்டான் முதலாம் பராந்தகன். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. சரியான விடையை தேர்வு செய்க. கொரில்லா போர் முறை என்பது மராத்தியர்கள் மலைகளுக்கு இடையே ஒளிந்து கொண்டு திடீரென்று எதிரிகளை தாக்கும் முறையாகும். சிவாஜி முடிசூட்டு விழா நடைபெற்ற இடம் ரெய்கார் கோட்டை. இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுத்து வந்தபோது மகதத்தின் அரசராக இருந்தவர் யார்? மகதத்தின் அரசர் தனநந்தர் என்பது சரியான விடை. புத்தர் தனது முதல் போதனையை எந்த இடத்தில் நிகழ்த்தினார்? அந்த இடம் சாரநாத் என்பது சரியான விடை. 23வது தீர்த்தங்கரர் யார்? ஆப்ஷன்ல பார்சவநாதர் என்பவர் தான் 23வது தீர்த்தங்கரராக விளங்கினார். சமூக ஒப்பந்தம் என்ற நூலை எழுதியவர் யார்? சமூக ஒப்பந்தம் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூசோ என்பது சரியான விடை. பிரெஞ்சு புரட்சி இவரது காலத்தில் நடைபெற்றது. யார் காலம்? 16ஆம் லூயி காலத்தில் நடைபெற்றது. பொருந்தாததை தேர்வு செய்க. இதுல ரூபாய் சிர்சா, நீதி சங்கிலி ஜஹாங்கீர், தக்கான கொள்கை அவுரங்கசீப், பீரங்கி அலாவுதீன் கில்ஜி என்பது பொருந்தாத ஒன்றாகும். தி சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற நூல் எந்த அரசனின் வரலாற்றை கூறுகிறது? தி சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோகரது வரலாற்றை கூறுகிறது. இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் முஸ்லிம் மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் காசிம் என்பது சரி. சரியான விடையை தேர்வு செய்க. நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் குமாரகுப்தர், ஸ்கந்தகுப்தர் என்பது தவறு. நாலந்தா பல்கலைக்கழகத்தை அளித்தவர் பக்தியார் கில்ஜி. இது சரி. ஆப்ஷன் பி கூற்று 2 மற்றும் சரியான 1. இந்தியாவில் முதல் சணலாலை நிறுவப்பட்ட இடம் எந்த இடம்? முதல் சணலாலை பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் நிறுவப்பட்டது. சேலம் எஃகு ஆலை நிறுவப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? 1982 என்பது சரி. அடுத்த ஒன்று சென்னை என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஆசியாவின் டெட்ராய்ட். பெங்களூரு மின்னியல் தலைநகரம். மும்பை இந்தியாவின் மான்செஸ்டர். சோட்டா நாக்பூர் இந்திய கனிம வளத்தின் இதயம். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. அடுத்தது குர்சிகார் எங்கு உள்ளது? பனி உறைவிடம் என்று அழைக்கப்படுது. தோவார், பாமீர் முடிச்சு. ஆப்ஷன்ல பாருங்க. குர்சிகார் ஆரவல்லி மலைத்தொடர், பனி உறைவிடம் இமயமலை, தோவா வளமான பகுதி, பாமீர் முடிச்சு உலகின் கூரை என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி சரியான விடை.
கீழ்கண்டவற்றுள் பொருத்தம் இல்லாததை தேர்வு செய்க. இதுல யமுனை காவிரி ஆற்றின் துணையாறு என்பது பொருந்தாத ஒன்றாகும். கீழ்கண்டவற்றுள் இந்தியாவின் பழமையான மலைத்தொடர், இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. ஆரவல்லி மலைத்தொடர் என்பது சரி. மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி எது? இது பஞ்சாப் என்பது சரியான விடை. காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியின் சுமார் எத்தனை ஆண்டுகள் வானிலையை குறிப்பதாகும்? இதற்கு 30 முதல் 35 ஆண்டுகள் என்பது சரி. எந்த காடுகள் இமயமலையின் 2400 மீட்டர் உயரத்திற்கு மேல் காணப்படுகிறது? அந்த காடுகள் ஆல்பைன் காடுகள் என்பது சரி. அடுத்த ஒன்று பொறுத்துக பாருங்க. கோயம்புத்தூர்ல என்ன மலை உள்ளது? ஈரோடு. அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. கோயம்புத்தூர் வெள்ளியங்கிரி மலை, ஈரோடுல சிவன்மலை, நாமக்கல் கொல்லிமலை, சேலத்துல கஞ்சமலை உள்ளது. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. கப்பல் கட்டும் தளம், அதனுள்ள இடங்களை பொறுத்துக. இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் விசாகப்பட்டினம், கொச்சி கப்பல் கட்டும் தளம் கொச்சி. அடுத்தது உங்களுக்கு காட்டன் ரீச் கப்பல் கட்டும் தளம் கொல்கத்தா, மசாகான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை மும்பை. இதற்கு ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடையாகும். கீழ்கண்டவற்றுள் எது புவியின் தோல் என்று அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன்ல பாருங்க. புவியின் தோல் என்று அழைக்கப்படுவது மண் என்பது சரியான விடை. கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எந்த பீடபூமியானது தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கிறது, மேலும் மைசூர் பீடபூமியின் ஒரு பகுதியாகவும் உள்ளது? அது பாராமகல் பீடபூமி என்பது சரி. அடுத்தது ஆறுகள் எந்த மலைக்குன்று அல்லது மலையில் ஏற்படுகிறது? தாமிரபரணி. தாமிரபரணி பார்த்தீங்கன்னா பொதிகை மலை, வைகை வருசநாட்டு மலைக்குன்று, தென்பெண்ணையாறு நந்தி துர்கா மலை, பாலாறு தலக்கவரா கிராமத்திற்கு அருகில். ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. தமிழ்நாட்டின் பரப்பில் எத்தனை சதவீதம் காடுகள் கொண்டுள்ளது? அது 20.21% என்பது சரியான விடை. பொறுத்துக. கோடை காலம் எது வரும்? மார்ச் டு மே. குளிர்காலம் ஜனவரி பிப்ரவரி. தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் செப்டம்பர். அடுத்தது வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் டிசம்பர். ஆப்ஷன் ஏ வந்து சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. கீழ்கண்டவற்றுள் எவை இந்தியாவின் 3வது அதிக மழை பெறும் பகுதியாக உள்ளது? அது எதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன கல்லார் என்பது சரியான விடை. தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் TANU-வால் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் ஏப்ரல் 1985 தொடங்கப்பட்டது என்பது சரி. அடுத்த ஒன்று சரணாலயம் அமைந்துள்ள இடங்கள். முதுமலை வனவிலங்கு சரணாலயம் நீலகிரி. அடுத்தது முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி. இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் கோயம்புத்தூர். வல்லநாடு கருப்பு மான்கள் சரணாலயம் தூத்துக்குடி. ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எண் 44 எதன் வழியே செல்கிறது? அது ஒசூர் முதல் கன்னியாகுமரி என்பது சரியான விடை. தமிழ்நாடு தொடர்பான கூற்றுகளில் சரி மற்றும் தவறான தகவல்களை கண்டறிக. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எழுத்தறிவு சதவிகிதம் 80.33% ஆகும். தமிழ்நாட்டின் அச்சப்பரவல் என்பது 8 டிகிரி வட அச்சம் 8 டிகிரி 4 வட அச்சம் முதல் 13 டிகிரி 35 வட அச்சம் வரை என்பது 2 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். அடுத்த ஒன்று துணைக்கோள்கள். எந்தெந்த கோள்கள் துணைக்கோள்கள் எவ்வளவு கொண்டுள்ளது? இதற்கு சனி வந்து பார்த்தீங்கன்னா 62 துணைக்கோள், யுரேனஸ் 27 துணைக்கோள், நெப்டியூன் 14 துணைக்கோள், செவ்வாய் 2 துணைக்கோள். ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடையாகும். பொறுத்துக. உலக நீர் தினம், புவி தினம் எது? உலக பெருங்கடல்கள் தினம், உலக சுற்றுச்சூழல் தினம். உலக நீர் தினம் மார்ச் 22, புவி தினம் ஏப்ரல் 22, உலக பெருங்கடல் தினம் ஜூன் 8, உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியாக பொருத்தப்பட்டுள்ளது.
புவியில் இதுவரை பதிவான அதிகபட்ச வெப்பநிலை எவ்வளவு? 56.7 டிகிரி செல்சியஸ் என்பது சரி. கடைசி கேள்வி, கீழ் வரும் வாக்கியங்களில் எவை தவறானவை? ஓசோன் வளிமண்டலத்தில் புவியின் மேற்பரப்பிலிருந்து 24 முதல் 40 கிலோமீட்டர் உயரத்திற்கு காணப்படுகிறது. ஓசோன் படலம் தீமை விளைவிக்கும் சூரியனின் புற ஊதா கதிர்களை தடுக்கிறது. ஓசோன் படலம் குளோரோபுளோரோ கார்பனால் அதிகம் பாதிக்கப்படுகிறது. 1% ஓசோன் இழப்பு 2% புற ஊதா கதிர் வீசலுக்கு காரணமாகிறது. பசுமை வீடு வாயுக்கள் உலகில் வெப்ப தேக்கம் ஏற்பட காரணமாக உள்ளது. இதுல எதுவும் இல்லை, எதுவுமே தவறான கூற்று கிடையாது. ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு டாப் 75 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.